ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நியூ இயர் ஸ்பெஷலாக வந்து ஏகப்பட்ட சினிமா அப்டேட்ஸ் வந்து லிஸ்ட்டாக லைனாக ஒன்று ஒன்றா வந்திருக்கு. அதெல்லாம் என்ன ஏதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனுஷ் சாரோட இட்லி கடை படத்துலேருந்து ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டராக 2 போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட டைரக்டர் வந்து தனுஷ் தான். இந்த படத்தில் யார் யாரெல்லாம் நடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தனுஷ் சார் நடிக்கிறாரு, நித்யா மேனன் மேம் நடிச்சிருக்காங்க, ப்ளஸ் வந்து ராஜ்கிரண் சார், இவங்கெல்லாம் இந்த படத்தில் நடிக்கிறாங்க. இந்த படத்துக்கு வந்து மியூசிக் டைரக்டர் வந்து ஜிவி பிரகாஷ் தான் இந்த படத்துக்கு வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த படம் வந்து ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆக போகுது. லைக்கா ப்ரொடக்ஷன்லேருந்து ஒரு நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு வந்து ஒரு ஹாப்பி நியூஸை போட்டு அஜித் ஃபேன்ஸுக்கு மட்டும் ஒரு அணுகுண்டை போட்டு விட்டாங்கன்னு தான் சொல்லணும். என்ன நியூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விடாமுயற்சி படத்தை வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகாது, அது வந்து போஸ்ட்போண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு வந்து அவங்களே ஒரு நோட்டீஸ் மூலமாக அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பாவம் அஜித் ஃபேன்ஸ், வரும்னு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்த படம் இன்றைக்கி வரும் நாளைக்கு வரும் அப்படி இப்படின்ட்டு கடைசியில் இன்னும் போஸ்ட்போன் பண்ணி விட்டாங்க. ராம் சரண் சாரோட கேம் சேஞ்சர் படத்தோட ட்ரெய்லரை எஸ் ராஜமௌலி சார் தான் நாளைக்கு ஜனவரி 2 லான்ச் பண்ண போகிறாரு. இந்த படத்தை வந்து சங்கர் சார் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. படம் வந்து பொங்கல் 10 ஜனவரி 10 வந்து ரிலீஸ் ஆக போகுது. விஷ்ணு விஷால் சாரோட ஆரியன் படத்துலேருந்து நியூ இயர் ஸ்பெஷலாக ஒரு போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. போஸ்டர் வந்து நல்லாயிருக்கு. வனகான் படத்துலேருந்து நியூ இயர் ஸ்பெஷலாக ஒரு போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் அருண் விஜய் சார் வந்து நடிச்சிருக்காரு. படத்தை பாலா சார் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் வந்து ஜிவி பிரகாஷ் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த படம் பொங்கலுக்கு இந்த மாதம் ஜனவரி 10 வந்து ரிலீஸ் ஆக போகுது. நானி சாரோட ஹிட் பார்ட் 3 படத்துலேருந்து நியூ இயர் ஸ்பெஷலாக வந்து ஒரு போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. போஸ்டர் வந்து செம்மையாக இருக்குது. நாளைக்கு ஐடென்டிட்டி அப்படின்னு ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் வந்து இப்போ ஓப்பன் பண்ணிட்டாங்க. இந்த படத்தில் வந்து டொவினோ தாமஸ் வந்து ஹீரோவை நடிச்சிருக்காரு. ஹீரோயினாக வந்து த்ரிஷா மேம் தான் நடிச்சிருக்காங்க. நியூ இயர் ஸ்பெஷலாக ஃபயர் அப்படின்ற ஒரு படத்தோட போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படம் வந்து கூடிய சீக்கிரமாக தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சிபிராஜ் சாரோட அடுத்த படம் என்ன படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 10 hours அப்படின்ற ஒரு படம் தான். இதோட ஃபர்ஸ்ட் லுக்கை வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து பொங்கலுக்கு வந்து ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தை டைரக்ட் பண்ணது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இளையராஜா கலிய பெருமாள் அப்படின்ற ஒருத்தர் தான் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு வந்து மியூசிக் கே.எஸ். சுந்தரமூர்த்தி அப்படின்றவர் தான் இந்த படத்துக்கு வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த படம் பொங்கல் ரிலீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. பட் இன்னை வரையும் இப்போ தான் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரே விடுறாங்க. ட்ரெய்லர் என்ன எல்லாம் வந்து கூடிய சீக்கிரம் விடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். நியூ இயர் ஸ்பெஷலாக வருணன் அப்படின்ற ஒரு படத்தோட போஸ்டர் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. போஸ்டர் வந்து நல்லாயிருக்கு. மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் அப்படின்ற ஒரு படத்தில் இருந்து நியூ இயர் ஸ்பெஷலாக ஒரு போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து ஹரிபாஸ்கர் சார் தான் ஹீரோவை நடிச்சிருக்காரு. லாஸ்லியா மேம் தான் ஹீரோயினாக வந்து நடிச்சிருக்காங்க. படம் வந்து கூடிய சீக்கிரம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அருண் விஜய் சாரோட ரெட்டத்தலை படத்துலேருந்து நியூ இயர் ஸ்பெஷலாக ஒரு போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. போஸ்டர் வந்து சூப்பராக இருக்குது. படைத்தலைவன் அப்படின்ற ஒரு படத்துலேருந்து ஒரு போஸ்டர் வந்து நியூ இயர் ஸ்பெஷலாக விட்டிருக்காங்க. இந்த படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. விஜயகாந்த் சாரோட சன்னான சண்முக பாண்டியன் சார் தான் இந்த படத்தில் வந்து ஹீரோவாக நடிச்சிருக்காரு. இந்த படத்துக்கு வந்து மியூசிக்காக வந்து இளையராஜா சார் தான் இந்த படத்துக்கு வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆன ஸ்குவிட் கேம் அதோட சீக்வல் சீசன் 3 வந்து இந்த வருஷமே 2025 ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சீசன் 1 சீசன் 2 வந்து வேறு லெவலில் இருந்தது. சீசன் 3 வந்து இந்த வருஷம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது டேட் எதுவும் சொல்ல, ஆனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த சீசன் 2ஓட ரிவ்யூ நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன். வீடியோ வேணால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் அங்கே போய் பாருங்கள். தி ஃபேமிலி மேன் வெப் சீரியஸோட சீசன் 3ஓட ஷூட்டிங் வந்து இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இந்த படம் வந்து 2025 அமேசான் ப்ரைமில் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு வந்து அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நியூ இயர் ஸ்பெஷலாக பிசாசு 2 படத்துலேருந்து ஒரு அஃபிஷியல் போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படம் வந்து மார்ச் 2025 ரிலீஸ் ஆக போகுது. இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே தான் இப்போ லேட்டஸ்ட்டாக ரீசெண்டாக வந்த சினிமா அப்டேட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி சினிமா அப்டேட்ஸ், மூவி ரிவ்யூஸ், வெப் சீரிஸ் ரிவ்யூஸ் இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் மணி.